அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது பரிங்க ஆசனா. அது எதுக்காகனா நம்மளோட காஃப் மசிலும் ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி ஆசனம் பார்த்துடலாம். அது இதே மாதிரி உட்கார்ந்துட்டு நம்மளோட ஒரு காலை மட்டும் நல்லா நீட்டிட்டு நம்ம பிடிக்க போறோம். எப்படின்னா இப்படி உட்கார்ந்துட்டு காலை இந்த பெருவிரல பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சி நம்ம நல்லாவே ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போறோம். சில பேருக்கு இங்கே கை பிடிச்சிட்டு வைக்க முடியலன்னா இப்படி கூட பிடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம ஹேண்ட் பொசிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட முட்டி மடங்காம ஸ்ட்ரெயிட்டா வச்சா மட்டும்தான் ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் காஃப் மசிலும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு நம்ம ஆசனாக்கு போனோமா நம்ம பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இதுல நம்ம எப்படி பண்ண போறோம்னா நம்மளோட வஜ்ராசனம் போட்டு அதை அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு அப்புறம் கால் ஃப்ரண்ட்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தண்டாசனா, வஜ்ராசனம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்ப அப்படியே நம்ம நீல் டவுன் பண்ணிட்டு ஒரு வலது கால் மட்டும் முன்னாடி நீட்டிட்டு கைகள் மேல தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி நம்ம குனிய போறோம். இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு வலது கால் மட்டும் எடுத்து இப்படி நேரா இப்படி வைக்க போறோம். குதிக்கால் கீழே வர மாதிரி வச்சுட்டு இந்த விரல்கள் எல்லாம் நம்மள நோக்கி பாக்குற மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 2 கைகள் மேல உயர்த்திட்டு அப்படியே முன்னோக்கி நம்ம குனிய போறோம். குனியும் போது இந்த கால் இப்படி போயிடக்கூடாது. எப்பயுமே இந்த விரல் நம்மள நோக்கி இருக்கும் போது மட்டும்தான் அந்த நீ லாக் ஆகும். அப்ப இந்த இடத்துல நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு நல்லா மேல தூக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுறணும். கைகள் இந்த காலுக்கு பக்கவாட்டில் இப்படி வச்சுட்டு எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு கூட நம்ம கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சா நம்மளோட நெற்றி பகுதியை கொண்டு போய் நம்ம இந்த ஷின் போன்ல வைக்கலாம். அப்படி வைக்க வரலன்னா பரவாயில்ல, எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணா போதும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இத பின்னாடி இருக்க கால் இந்த டோ இப்படி டக் பண்ற மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிளாட்டன் பண்ற மாதிரியும் வைக்கலாம். எப்படி வச்சா வசதி வருது நம்ம பாத்துக்கலாம். ஒரு பேலன்ஸ்க்காக, ஏன்னா நம்ம ஒரு காலில் நீட்டிட்டு ஒரு காலில் நம்ம இந்த முட்டியில மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்றோம். அதுக்காக ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கைகள் மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கிட்டு அப்படியே மூச்சை இழுத்துட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுறலாம். நல்லா கீழே வந்துட்டு கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி குனியலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த பரிங்க ஆசனாலே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இது நம்ம முன்னோக்கி குனிற மாதிரி பண்ணியிருக்கோம். நான் அதுல சைட் ஸ்ட்ரெச் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கு. அப்புறம் அந்த ஹேண்ட் பொசிஷன் மாத்துறது எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம அப்படியே நம்ம பேசிக்ல இருந்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே முதுகு தண்டுல தளர்வு ஏற்படும். அதே மாதிரி கால்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆசனம் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம தலை கீழே கொண்டு போறதுனால நம்மளோட தலைப்பகுதிக்குமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.